வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். ஆரிய பண்பாட்டு படையெடுப்பாலும் வர்ணாசிரம கோட்பாட்டாலும் ஆண்டாண்டு காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்ட மண்ணின் மக்கள் எந்த சாதியை அளவீடாக கொண்டு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ அதே சாதியை அளவீடாக கொண்டு எல்லாவற்றையும் மீளப் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுப்பாரி பிரதித்துவத்தை கொண்டு வந்தார். அவர் அரசியலில் அதிகார பகிர்வு வேண்டும், பங்கீடு வேண்டும் என்று இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். பிறகு பிற்காலத்தில் கல்வியில், வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டு முறை கொண்டு வரப்பட்டது. அந்த இடஒதுக்கீட்டோட அளவை அறிந்து கொடுப்பதற்குத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஒன்றை கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி எவ்வளவு மக்கள் இருக்கிறார்களோ அந்த விழுக்காட்டுக்கு ஏற்ப அந்த வாய்ப்புகளை பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இன்னைக்கு இடஒதுக்கீட்டுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது புள்ளி விவரங்களை கொண்டு, தரவுகளை கொண்டு. கடைசியாக எப்போது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா 1931ஆம் ஆண்டு வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய 93 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் சுதந்திர இந்தியாவில் எடுக்கப்படவே இல்லை. அன்னைக்கு பாரதி பாடுறான் 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு பாடுறேன். காரணம் என்ன? நாட்டில் மக்கள் தொகை 30 கோடி. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் மக்கள் தொகை 140 கோடி. 100 கோடி மக்கள் அதிகப்படியாக இருக்கும். ஆனால் 30 கோடி மக்களாக இருக்கிற போது எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டுதான் இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுதுன்னா இது சமூக அநீதி இல்லையா? இன்னைக்கு ஐயா ராகுல் காந்தி சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் 2011 காங்கிரஸ் மத்தியில் இருக்கிறப்ப சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு எடுக்கப்பட்டு அதோட தரவுகள் எல்லாமே நிதி ஆயோக் கிட்ட இருக்கு. அந்த தரவுகள் 98 விழுக்காடு சரியாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிட்டிருந்தா கூட குறைந்தபட்சமாக சரியா இருந்திருக்கும். ஆனால் காங்கிரஸ் ஆண்ட 60 ஆண்டு காலத்தில் ஒருபோதும் சாதிவாரி கணக்கெடுப்பை செய்யலை. ஆனால் இன்னைக்கு அவன் சொல்றான் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யணுங்கிற. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஐயா ஸ்டாலின் திராவிட மாடல் அரசுங்கிறாரு, சமூக நீதி அரசுங்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கன்னா அதிகாரம் இல்லை, எனக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் அதிகாரம்ங்கிறாரு. ஆனால் ராகுல் காந்தி சொல்றாரு, ராஜஸ்தான் பரப்புரையின் போது ராகுல் காந்தி சொல்றாரு, நாங்கள் ராஜஸ்தானில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போங்கிறார். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போங்கிறார். அப்ப ராகுல் காந்தி சொல்றப்ப மாநிலத்துக்கு அதிகாரம் வந்துடுது. ஆனா ஐயா ஸ்டாலின் சொல்றப்ப ஏன் அதிகாரம் வரல? எங்க சமூக நீதியை பின்பற்றுது? ஏதாவது ஒரு இடத்துல ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்து இந்த மண்ணின் மக்கள் போராடுறாங்க. நாம் தமிழக கட்சி இந்த கோரிக்கையை வைக்குது, விடுதலை சிறுத்தைகள் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க, பல மனித உரிமை ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றப்படணும்னு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றப்பட முடியாது என்று மறுக்கிறது திமுக அரசு. நாம சமூக நீதி கேட்டு போராடுறோம், ஆனா இயற்கை நீதி கிடைக்கலையே. வேங்கவையில் குடிநீர் தொட்டில் மனித கலவை கலந்து 2 ஆண்டுகள் கடந்துருச்சு. இன்றைக்கு வரை அதில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிக்கப்படல. வைக்கத்தில் பெரியார் கோயிலுடைய போராட்டம் நடத்தினாரு 100 ஆண்டுக்கு முன்பாக இதே திமுக பேசுறாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மேல்பாதிங்கிற கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல. சாதிய ஆதிக்கம் திமுக அரசு அழைத்திருந்தால் ஒரு நொடியில கோயிலுக்குள்ள அவன் அழைத்துட்டு போயிருக்க முடியும். ஆனா செய்ய மறுக்கிறது இதே திமுக அரசு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்முடியனுங்கிற கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் கோயிலுக்குள்ள போயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக கோயில் தீட்டுப்பட்டு விட்டது என்று இன்னொரு கோயில் கட்டுறான். அதை திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது. சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியில கோயில் தேரோட்டம் சாதி ஆதிக்கத்தின் காரணமாக நின்று போகுது, அதையும் திமுக அரசு வேடிக்கை பார்க்குது. சேலத்தில் தீவட்டிப்பட்டி அங்க கோயிலுக்குள்ள ஆதி தொல்குடி மக்கள் போயிட்டாங்கிறதுனால அங்க சாதிய வன்முறை, அதையும் திமுக வேடிக்கை பார்க்குது.
ஆனா இந்த அரசுக்கு, இந்த ஆட்சிக்கு பேரு சமூக நீதி அரசுன்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய நாடகம். இவங்க ஒருபோதும் சமூக நீதிக்காக, இயற்கை நீதிக்காக நிற்க மாட்டாங்க. இவங்க நோக்கம் அதிகாரம் மட்டும்தான். அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு எந்தவித வேடம் போடுவான். நாங்க பெரியார் வழி ஆட்சி நடத்துறோம், அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம். ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள், இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் மட்டும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து போராட தொடங்கினால் பெரியார் சிலையை உடைப்பது பிஜேபி காரனா இருக்காது, திமுக காரனா இருக்கும். 2009 கொளத்தூர் மணியும் கு ராமகிருஷ்ணனும் ஒரே அமைப்பாக இருந்த போது, அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக பெரியார் திக போராடிய போது பெரியார் சிலையை உடைத்தது இதே திமுக காரன். எல்லாம் நடந்தது. இன்னைக்கு வேடமிட்டு தர்ற அந்த வேடமும் அம்பலமாகி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா திமுகவை நெருங்கி கொண்டிருக்கிறது, திமுக பாரதிய ஜனதாவை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியின் கொடுங்கொன்மையை உணர்ந்து கொண்டு மாற்று அரசியலுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பளிங்கள், உங்கள் பிள்ளைகளை ஆதரிங்கள். நன்றி, வணக்கம்.